அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் கம்மங்கூழ் பண்ண போகிறோம். இது சம்மர் டைமு நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. டெய்லியும் கூட நம்ம இந்த மாதிரி கம்மங்கூழ் வச்சு குடிக்கலாம். எங்கள் பாட்டி சொன்ன மெத்தடில் இன்றைக்கி நான் கம்மங்கூழ் வைக்க போகிறேன். இது நவதானியத்தில் ஒன்று. எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கம்மங்கூழ் பண்ணுறதுக்காக நான் 1 டம்ளர் கம்பு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை ஒரு 5 மணி நேரம் கண்டிப்பாக ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம இது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், மிக்சியில் அரைச்சாச்சு. ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சமாவது கொருன்னு இருக்கணும். அப்போ தான் கூழுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மண்பானையில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கம்பை இதில் போட்டுருங்க. இதோட நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கழுவி தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுமே ஒரு டவல் போட்டு இது மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் கூழ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், புளிக்கும். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், கம்பு நம்ம அரைச்சி வச்ச கம்பு பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூழ் பண்ணிடலாம். நான் பாருங்கள் மண்பானையில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப்புக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கம்பை இதில் சேர்த்திடலாம். பாருங்கள், தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை நம்ம சேர்த்தணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கட்டி கட்டி ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டே இருங்க. நம்ம கையை விட்டுட்டோம்னா அது கெட்டியாயிரும். இந்த மாதிரி கிளறும் போது கட்டி கட்டி பிடிக்காத அளவுக்கு இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உப்பு மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும், கை விட்டுறக்கூடாது. இது குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். 15லேருந்து 20 நிமிஷமாவது ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் கூழ் நமக்கு நல்லா குக் ஆகும். இந்த கம்பு கூழ் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி. சம்மர் காலத்தில் நம்ம டெய்லியும் கூட இந்த மாதிரி கம்பு கூழ் வச்சு குடிக்கலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டார்டிங்கே நம்ம கம்பு போடும்போது கிளறிட்டே இருந்தங்காட்டி பாருங்கள் கட்டி பிடிக்காமல் இருக்குது. கம்மங்கூழ் பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலே இப்படி தான் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஹீட் பண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 2 மணி நேரம் ஆறினா தான் நம்ம கூழ் கலக்க முடியும். நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற கம்மங்கூழ் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. மேலே பாருங்கள், ஆடை பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
பாருங்கள் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இது கூழ் வைக்கலாம். தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். வேணுங்கும் போது நம்ம கூழ் கலக்கி குடிச்சிக்கலாம். பாருங்கள் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இது தேவைங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 கப்பு போல் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் போட்டிருக்கோம், ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறதில்ல நான். இது நல்லா இப்படி இது கரைச்சி விட்ருங்க. இதோட கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டோம். இந்த கம்மங்கூழ் வந்து என் ஹஸ்பண்டோட பாட்டி சொன்ன மெத்தடில் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு இன்றைக்கி நான் வெங்காயம், பச்சை மிளகா, மோர் மிளகா வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.